இப்போ சண்டே ஏன் ஸ்பெஷல் ஆயிடுச்சு நமக்குன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து மரித்து வாரத்தின் முதலாவது நாள் என்னன்னாருங்க உயிர்த்தெழுந்தார் இல்லைங்களா. அவர் வந்து மரித்ததுனால நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. பழைய உடம்புக்கு என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் அடித்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாவது உயிர்த்தெழும் போது நம்ம புது ஒரு செட்டப் கீழே உடம்படிக்கை கீழே வந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அது டிஃப்ரென்ஸ். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நினைவுக்குறோம். சண்டே ஏன் நமக்கு ஸ்பெஷல்னா, சபத் 7வது நாள் போய் முதலாவது நாள் ஆயிடுச்சோன்னல்ல, 7வது நாள் தான், அது சனிக்கிழமை தான். அது வந்து நமக்கு சபத்தா சண்டே மாறல. ஆனால் சண்டேயே அது வேறு விதமாக ஸ்பெஷல் ஆயிடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்ன பண்ணாருங்க, உயிர்த்தெழுந்தார். இப்போ அதனால மற்ற 4-5 காரியம் இருக்குது நான் சொல்கிறேன். ஏன் நமக்கு சண்டே புது ஏற்பாட்டில் ஸ்பெஷலாக இருக்குது இல்லைங்களா. நமக்கு சபாத் இல்லை, ஓகே, சபாத் அதை விட்டுட்டோம், அது கீழே இல்லை. அந்த விஷயத்தில் யாரும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சபாத் பண்ணலன்னு உங்களே நியாய தீர்ப்பு மாதிரி இல்லை. ஆனால் சண்டே பண்ணுறது ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த நாளில் உயிர்த்தெழுந்தார். இது நம்பர் 1 ரீசன் இல்லைங்களா. பாருங்க, அது எவ்வளோ முக்கியம் இல்லையா. இயேசு நமக்காக மரித்ததுனால ஃப்ரைடே முக்கியம் ஆயிடுச்சு இல்லையா. ஃப்ரைடே ஸ்பெஷல் தானே நமக்கு. இயேசு மரித்தார் இல்லைங்களா. எல்லா ஃப்ரைடே கூட ஸ்பெஷல். அதனால அநேக சபைகள் ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ப்ரேயர் மீட்டிங் எல்லாம். அது நல்லதான். ஃப்ரைடே நல்லதாக இருக்குதுன்றதுனால தான் இந்த முஸ்லீம் அவர் என்ன பண்ணாருங்க, ஃப்ரைடே எடுத்துக்கிறாரு இல்லை. இல்லைன்னு அவருக்கும் அந்த முகமதுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குதா, ஃப்ரைடேக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லை. ஃப்ரைடேவே ஸ்பெஷலாக இருந்தது, இயேசு மரித்தாருன்னு. அது அவர் என்ன பண்ணார், யூஸ் பண்ணுறாருங்க. யூதர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சாட்டர்டே வெயிட் பண்ணார். சாட்டர்டே பண்ணியிருந்தால் உங்களுக்கும் யூதருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னு ஆகிடும். அதனால வேறு மாதிரி இருக்கணும்ன்ட்டு அவர் ஃப்ரைடே பிடிச்சிக்கினாரு இல்லையா. ஆனால் நம்ம ஃப்ரைடேன்னா வருஷத்தின் ஒரு வாட்டை என்ன பண்ணுறோம், குட் ஃப்ரைடேனால அது ஒரு ஸ்பெஷல் டே தானே நமக்கு. ஏன்னா இயேசுவே நம்ம நினைவுக்கூற அது ஒரு ஸ்பெஷல் டே இல்லை. நான் ரெகுலராக பண்ணுறதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம சேர்றோம். ஏன்னா முதலாவது இம்பார்ட்டன்ஸ் என்ன, இயேசு நமக்காக மரித்ததுக்கப்புறம் நம்ம நீதிமான் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணாருங்க, எல்லாம் பைபிள் வசனம் இருக்குல்ல. நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், நம்முடைய நீதிமான் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணார், உயிர்த்தார். அப்போ என்னாச்சு, ஒரு புது ஹோப், ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வந்துடுச்சு. யாருக்குள்ள, சபைக்குள்ளே. எவ்வளோ துக்கமாக இருக்கு ஏசு, நீங்கள் துக்கமாக இருப்பீங்க, உங்கள் துக்கம் என்னவோ சந்தோஷமா அப்படி மாறிடுச்சு இல்லைங்களா. அது எப்போ ஆச்சு, வாரத்தின் முதலாவது நாள் சண்டே ஆச்சு. அப்போ சண்டே இம்பார்ட்டன்ட் தானே. இயேசு அன்னைக்கு உயிர்த்தெழுந்தாருன்னு என்னங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ரொம்ப முக்கியம். என்னன்னா 7வது நாள் க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, 6 நாள் சுஷ்டித்தார், 7வது நாள் என்ன ஆயிடுச்சு, உயிர்த்த நாள் இல்லைங்களா. திரும்பி நெக்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, சண்டே தான் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. நியூ பிகினிங் ஆயிடுது. சண்டே வந்து என்ன ஆயிடுச்சுங்க, வாரத்தின் முதலாவது நாள் நியூ பிகினிங் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் என்னாச்சு, தேவன் என்ன சுஷ்டி பண்ணாரா, என்ன சிருஷ்டி பண்ணார், நம்மளே புது சிருஷ்டியாக என்ன பண்ணிட்டாருங்க இல்லைங்களா. பழைய சிருஷ்டியால் ஆகிட்டு முடிஞ்சிச்சு. பழைய அது சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே முடிஞ்சிச்சு. அது இப்போ புதுசாக சபை என்ன ஆச்சுங்க, புது சிருஷ்டியாக உருவாக்கி வந்தது. புது நம்பிக்கை, புது ஒரு சந்தோஷம் எல்லாம் நமக்கு புது சிருஷ்டிக்கு நமக்கு கேட்டுச்சு. அதனால தான் நம்ம வாரத்தின் முதலாவது நாள் கிறிஸ்தவர்கள் ஆதி சபையிலேருந்து என்னங்க முக்கியமாக யோசித்து வந்தார். இப்போது இயேசு வந்து எப்போ மரித்தார்ன்ற பற்றி அது கூட சில கேள்வி சொல்கிறாங்க. இயேசு ஃப்ரைடே மரித்தார், சண்டே ஏஞ்சார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில குரூப்ஸ் இருக்கிறாங்களே, அவர் எங்கேயான ஒரு வசனம் இருந்தால் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மேலே ஒரு பெரிய ஒரு தியரியை பில்டப் பண்ணிடுவாருங்க. இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும், அதில் பெரிய என்ன பண்ணிடுவாங்க, இவரு ஃபில்அப் பண்ணி என்னென்னமோ பண்ணிடுவாங்க. அவர் பிரகாரம் தர்ஸ்டே மரித்தாரா. ஏன்னா இயேசு ஒரு இடத்துல சொன்னார், 3 நாள் 3 ராத்திரி நான் யோனாவை போல. அதை லிட்ரலாக எடுத்துக்கினேன். 3 நாள் 3 ராத்திரி என்ன 72 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணி, இப்போ சண்டே உயிர்த்தாருந்தானே நீங்கள் வாபஸ் போனால் அது ஃப்ரைடே வராது இல்லைங்களா. அப்போது தர்ஸ்டேக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு இடியோமேட்டிக் ஃப்ரேஸ். ஆனால் 3 நாள் 3 ராத்திரினா லிட்ரலாக நேரானவாக 72 ஹவர்ஸ் கிடையாது. 3வது நாளான பைபிளில் நிறைய வசனத்தில் தூதர் சொல்கிறது இல்லைங்களா. சீசர் எல்லாம் அநேக இடத்துல 3வது நாள் தான் என்னன்னாரு, 3 நாள் 3 ராத்திரி அங்கே இருந்தால் அப்போ 4வது நாள் தான் என்ன இருக்கணும். அப்படி இல்லை, பைபிளில் 3வது நாள் தான் இருக்குது. அதனால் பார்ட்ஸ் ஆஃப் 3 days தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம்.
அதனால் அதை பற்றி கொஞ்சம் டவுட் பண்ணுறாங்க, கேள்வி கூட. ஆனால் உயிர்த்தெழுதை பற்றி யாரும் என்ன பண்ண முடியாது. இயேசு முதலாவது நாள் தான் உயிர்த்தெழுறதுக்கு கிளியராக பைபிளில் எல்லா நிருபங்களும் இருக்குது. இல்லைங்களா? வாசிங்க, மார்க்கில் மட்டும் வாசிங்க. மார்க் 16:1, மார்க் 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? கிளியராக வந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்கோ, ஓய்வு நாள் முடிந்ததுக்கு பின்பு. வாசிமா. ஓய்வு நாள் ஆன பின்பு. ஓய்வு நாள் ஆனால் ஸோ இயேசு ஃப்ரைடே என்னக்கா வெள்ளிக்கிழமை மரித்தார், சனிக்கிழமை ஓய்வு நாள் வந்துடுச்சு. ஓய்வு நாள் அது ஆனதுக்கு பின்பு அன்னு வருது. ஏன்னா ஓய்வு நாளில் அவர் ஒரு வேலை பண்ண மாதிரி இல்லை. அவர் உள்ள கல்லறையில் வச்சுட்டார். அவர் அந்த என்னங்கோ சீலையில் சுற்றி அதெல்லாம் எம்பாம் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எந்த வேலை பண்ணக்கூடாது. போய் என்ன பண்ணார்? ரெஸ்ட் பண்ணார். அது முடிஞ்சது அப்புறம் காத்து நின்றார். முடிஞ்ச உடனே ஆனால் எப்போ அது 2ஆம் வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே. என்னங்க வாரத்தின் முதலாவது நாள்னா அது எதுங்க? ஞாயிற்றுக்கிழமை. வெரி ஏர்லி இன் த மார்னிங். அது சூரியன் உதிக்கும் போது தான் அவர் என்ன ஆயிட்டாருங்க, கல்லறைக்கிட்ட வந்தார். உங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். அப்போ என்ன ஆச்சு? 9ஆம் வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு. எனக்கு அங்கே கூட வந்துச்சா? வாரத்தின் முதலாவது நாளில் இயேசு எழுந்ததுக்கு. அப்போ இயேசு எழுந்தது எப்போத்தா? வாரத்தின் முதலாவது நாள் தானே. நமக்கு எவ்வளோ கிளியராக தெரியுது. 12ஆம் வசனம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. பார்த்தீங்களா? இல்லைங்க, அதே நாள் 2 பேர் எங்கே போய்க்கிறோம்? எம்மாவாசுக்கு. அப்போ இயேசு கூட வந்து என்ன பண்ணாருங்க? தரிசனத்துக்கு கொள்றாரு. அதை பற்றி எல்லாம் நமக்கு கிளியராக தெரியும் இல்லைங்களா? அது வந்து லூக்கில் இருக்குது. லூக்கில் அதே நாளான்றதுக்கு எங்கே வருதுன்னா லூக்கில். இது அப்படியே வச்சுக்கின்னு லூக் 24:9 படிங்க. கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். பார்த்தீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு யாருக்குங்க? மேரி மக்தலினுக்கு அங்கே காண்பித்து கொள்றாரு. அப்புறம் அவர் போய் அப்புறம் 2 ஸ்திரீகள் அவர் கால்களை தொழுவி அவர் என்ன பண்ணார்? ஆராதனை செய்தார் இருக்குது. அப்புறம் இவரெல்லாம் போய் என்ன பண்ணாருங்க? எல்லாம் அறிவித்தார் இன்னும் 11 பேருக்கு. அப்புறம் இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. பார்த்தீங்களா? இந்த ஸ்திரீகள் எல்லாம் போய் யாருக்கு சொல்றாரு? 11 பேருக்கு. இயேசு என்ன ஆயிட்டாரு? நமக்கு காண்பித்தாரு. அவர் உயிர்த்தெழுந்தாருன்னா அவர் சொல்ற வார்த்தை இவர் என்ன பண்ணல, யாரும் நம்பல. அதே நாள்ல 2 பேர் எம்மாவுக்கு போய் நிற்கிறார். அது 13ஆம் வசனத்துக்கு. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அங்க என்ன வந்துச்சு? அன்றைய தினமே. ஆனால் சேம் டே இதெல்லாம் ஆயிருக்குது. இவர் ஸ்திரீகளை பார்த்துட்டு ஓடி போய் யாருக்கு சொல்ல? அப்போ சொல்லிட்டு அவர் நம்பாத இருக்கிறது. அதே நாள் தான் எம்மாவாசுக்கு 2 பேர். அப்போ உங்களுக்கு தெரியும் இயேசுவே அவர் கூட பேசினே போகிறாரு. என்ன பேசின்னு போகிறீங்க? வசனம் பார்க்குங்க எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. அப்போது ஊருக்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறாருங்க? இவர் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி அங்கே இது பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருங்க? நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க, வாங்க இந்த தங்கி போங்கன்றாரு. அப்போ என்ன ஆகுது? அங்கே 30ஆம் வசனம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். என்னங்க? அப்போ சாப்பிடும்போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்போ என்ன பண்ணாங்க? அவர் அதை அப்படி ரொட்டி இது பண்ணும்போது அவர் கண்கள் என்னாச்சு? திறந்தப்பட்டது. அப்போ அவரை அறிந்தார். இயேசு அவருக்கு காணாமல் போனார். அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்ணுற? 2 பேரும் எங்கே வாபஸ் எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு
ஓடி போகிறோம். எம்மாஸ் போகலான்னு வந்தார். அங்கே இது ஆனது வழி திரும்பி யார்கிட்ட போகிறாங்க? வாசிங்க 33ஆம் வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு, பார்த்தீங்களா, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பார்த்தீங்களா என்ன சொன்னாருங்க? அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் அப்போ அவருக்கு எப்போ தெரிந்தது? அப்பத்தை அந்த விஷயத்தை சொல்லும் போது அவர் அப்படி இன்னும் பேசிக்கொண்டு இருக்கும் போது ஏசு என்னடுறாங்க. இதெல்லாம் அதே நாளில் நடந்தது. வாசிங்க நெக்ஸ்ட். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பார்த்தீங்களா, அதே நாளில் இயேசு வந்து 11 பேருக்கும் என்ன ஆயிடுறாங்க. 11 இங்கே தாமஸ் இருக்குல்ல, அப்போ தாமஸ் வேறு டைம் வர்றாரு. அப்போது அவருக்கு என்ன ஆயிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. எல்லாம் ஒரே நாள். ஃபஸ்ட்டு சில ஸ்திரீகளுக்கு, அப்புறம் 2 பேர் எம்மாவஸ்க்கு போனவருக்கு, அப்புறம் என்னங்க எல்லாருக்கும் காண்பித்துக்கும் போது அந்த நாள் அவருக்கு என்னங்க ஒரு புது நாள் ஆயிடுச்சு அவருக்கு, இல்லைங்களா? எவ்வளோ व्यसனமாக இருந்தார் அவர் ஃப்ரைடே, இல்லையா? சரி, என்னங்க என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எல்லாம் அவ்வளோ என்ன ஆயிடுச்சுங்க. அவர் எவ்வளோ துக்கப்பட்டாரோ, எவ்வளோ அழுதாரோ, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க. இயேசு திரும்பி வந்து நின்று அவரை பார்க்கும்போது, அவர்கிட்ட பேசும்போது அவருடைய லைஃப் என்ன ஆயிடுச்சுங்க, மாறிடுச்சு. புது நம்பிக்கை அவருக்குள்ளே வந்துடுச்சு. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை? மரித்தவர் திரும்பி வந்து முன்னால் நின்று எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது அவருக்கு அந்த நாள் கிடைச்சிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால்தான் என்ன ஆயிடுச்சுங்க, வாரத்தின் முதலாவது நாள் என்ன ஆயிடுச்சு, ஸ்பெஷல் ஆயிடுச்சு. அது ஒரே நாள் எல்லா நாள் மாதிரின்னு சொல்ல மாதிரில, அது ஸ்பெஷல் நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இயேசு அதனால உயிர்த்தெழுந்ததுனால. அப்புறம் இன்னொரு விஷயம் கிடைக்குது. இவர் 2 வாட்டி என்ன சொன்னாருக்கோ, எம்மாவசுக்கு போனவர் அப்போ பிக்கும்போது யாருன்னு வெளிப்பட்டார் இல்லையா? அவர் கண்கள் என்னது திறக்கப்பட்டது. அதனாலே சீசர் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, எவ்ரி வீக்கு அந்த நாளில் கூடி இயேசு உயிர்த்தெழுந்தது என்ன பண்ணுறல நினைவு கூறலான்றது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்போ எல்லாம் கூடும்போது அப்போது கூட என்ன பண்ணுறங்க, பிக்கிறது அதே நாள் தான் பண்ணார் ஸ்டார்ட்டு. பார்த்தீங்களா? ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்ததுனால அவருக்கு கிடைச்ச அந்த புது நம்பிக்கை, சந்தோஷம். அப்படி என்ன பண்ணோம், நம்ம விடாத கண்டினியூ பண்ணுன்ட்டு அது கூட எது கூட சேர்த்துட்டாரு, அப்போ பிட்டதில் கூட சேர்த்துட்டாரு. தட் இஸ் another செகண்ட் ரீசன் வை சண்டே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முக்கியன்றதுக்கு. 2வது ரீசன் என்னங்க, அன்னைக்கு தான் ஆதி சபை அப்பத்தை சபையாக பிட்டு அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதல் நினைவுறத ஆரம்பித்தார். எவ்ரிடே வீட்டில் பண்ணுவார். ஆனால் சபையாக சேர்ந்து அவர் அப்போ பிட்டுக்கிறது எப்போ, வாரத்தின் முதலாவது நாள் தான். அது நமக்கு அப்போஸ்தலருடைய நிருபம் சாப்டர் 20 verse 7, 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்து இருக்கையில், என்னங்க பவுல் கூட காத்திருந்து அவர் கூட வாரத்தின் எப்போங்க 7வது நாள் இல்லை, ஏதோ ஒரு நாள் இல்லை, வாரத்தின் முதலாவது நாள் அப்ப பிட்கும்படி சீஷர் கூடும்போது. ஆனால் அங்கே வாரத்தின் முதலாவது நாள் ஏன் சொன்னாருங்க, அன்னைக்கு தான் கூடுதல், அன்னைக்கு தான் ஆசை காங்கிரிகேஷன் ஒரு சபையாக அப்பத்தை பிட்டு அவர் இயேசுவை நினைவு கொண்டிருந்தார் இல்லைங்களா? அதனால இப்போது சண்டே நம்ம ஏன் சேர்றோம், சண்டே நம்ம ஏன் அப்பத்தை பிட்டு நம்ம நினைவு கூடுறோன்னா, இது யாரோ சொல்லிட்டாரோன்னல்ல, ஆதி அப்போஸ்தலர்களுடைய சம்பிரதாயத்தின் பிரகாரமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவர் என்ன செய்தார் அதானே அவர் தானே நமக்கு எல்லா விஷயத்துலையும் மாதிரி. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி அவருக்கு கொடுத்து அவர் எல்லா விஷயத்துலையும் நடத்தினார். அதனால் அவர் என்ன செய்தாரோ அதே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணோம் இல்லையா? அவர் எப்போ பண்ணார், வாரத்தின் முதலாவது நாள் அப்பத்தை பிட்கும்படி அவர் செய்தாரன்னா, எந்த நாளும் செய்கிறது வேறு, வீட்டில் செய்கிறது வேறு, சபையாக ஒரு இடத்துல சேர்ந்து வேறு. ஸோ அப்போ தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணாரு, சேர்ந்து சந்தோஷமாக தேவனை துதிப்பார். சகவாசம் என்ன ஆகுதுங்க, எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து என்ன இருக்குதுங்க, ஒரு ஐக்கியம் வருது. ஜெபம் பண்ணுவார், எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாருங்க, சேர்ந்து
கார்ப்பரேட் ப்ரேயர்ன்றமே ஒரு காங்கிரிகேஷனாக நம்ம ப்ரேயர் பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்பத்தை பிட்டு கர்த்தரை இந்த 4 காரியம் கூட சபையில் வந்துச்சு. இதுதான் அப்போஸ்தலர் 2:42 இல்லை நம்ம இல்லை தெரிஞ்சிருக்கிறோம். இன்னொரு வாட்டி வாசல அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பார்த்தீங்களா? என்னங்க இந்த 4 விஷயத்துல கூட அவர் என்ன யாருங்க ஆதி சபை உறுதியா தரித்திருந்தார். அப்போஸ்தலர் 20:7 என்ன பார்த்தோம்? அது எப்போ செய்தாரு? வாரத்தின் முதல் நாள்ல. இங்க அதே நாள் என்ன பண்ணாருங்க? அப்போஸ்தலருடைய போதனை சேரும்போது போதனை இருக்கும் இல்லையா? அப்போஸ்தலர் வந்து ப்ரீச் பண்ணுவார். அங்கே கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் ப்ரீச் பண்ணி ராத்திரி வரைக்கும் மத்தியராத்திரி வரைக்கும் ப்ரீச் பண்ணார். யாருங்க? அப்போ தான் ஒருத்தன் விழுந்துருதில்ல இல்லையா? அதனால அவர் சேரும்போது அப்போஸ்தலருடைய இப்போ நமக்கு அப்போஸ்தலர் இல்லை, அப்போஸ்தலருடைய போதனையை என்ன பண்ணுறோம்? யார் பேசினாலும் அவருடைய போதனையை எடுத்து பேசுறது, ஐக்கியம் ஆகிறது, மட்டும் அப்பத்தை பிக்கிறது. நோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிரேக்கிங் ஆஃப் பிரெட் ஃப்ரம் ஹவுஸ் டு ஹவுஸ். ஒரு வீட்டிலே கூட அது எப்போனா பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது கீழே இருக்குது பாருங்க 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து. அது அனுதினமும் டெய்லி பண்ணது. அது ஹவுஸ் மீட்டிங்ஸு, காட்டேஜ் மீட்டிங்ஸு எப்போனா குடிக்கலாம் இல்லையா? அது ஹவுஸில் ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் வீட்டில். அப்போ சாப்பிடும்போது சும்மா எடுத்து சாப்பிட்றோமா? என்ன பண்ணுறோம்? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ண அந்யோன்யத்தில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? எஸ்பெஷலி யாரானா கூட வந்தார், கெஸ்ட் வந்தார், கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஸ்பெஷலி அதை என்ன பண்ணுறோம்? அதை கிரேஸ்ன்னு சொல்கிறோம், அதை கூட பண்ணுறோம். ஆனால் சபையாக பண்ணுறதுக்கு ஒரு நாள் இருக்குது வாரத்தில் இல்லைங்களா? அது வாரத்தின் முதலாவது நாள். அப்போ ஒரு இடம் இருக்குது. ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம்? இப்போ சபை சின்னதாக இருக்கும்போது யார் வீட்டில் என்ன பண்ணிக்கலாம்? இப்போ இவ்வளோ பேர் உட்காரணுன்னா யாருன்னு வீட்டு இருக்குதா? இவ்வளோ பெரிய வீட்டு இருக்குமா? அப்போ ஒரு இடத்தை என்ன பண்ணுறோம்? அதுக்காக சபை க்ரோ ஆகும்போது என்ன அவங்க அவர் ஒரு இடத்துல சேரும்படி அவர் கூடி அப்போ இது செய்வார். இது வந்து 1 கொரிந்தியர் 11:20 அதை பற்றி பேசும்போது கிளியராக இருக்குது. 1 கொரிந்தியர் 11:20. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். இதுதான் இங்க என்ன சொல்றாங்க? திரும்பி நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது என்னங்க இங்க வந்துச்சு? நீங்கள் ஒரு இடத்துல கூடி வரும். இதுக்கும் வீட்டில் கூடி வர்றதுக்கு என்ன இருக்குதுங்க? வீட்டில் யார் வீட்டான ஆகலாம். இன்றைக்கி இவர் வீட்டு, இன்னொரு அவர் வீட்டு, இன்னொரு வீட்டு இல்லைங்களா? நம்ம கூட அப்படி செய்தோம். லாஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம காயத்ரி வீட்டில் சேர்ந்துக்கினேன். அவர் வீடை புதுசாக இது பண்ணதுனால அங்கே ஒரு ஜப கூட நடந்துச்சு. அதுக்கு 3 நாள் பின்னால் கல்ரில் கொடுக்கணும். நம்ம சிஸ்டர் செல்வி அக்கா இறந்துட்டாருன்னா அங்கே கொடுக்கணும் இல்லைங்களா? இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல வீட்டில் எப்போனா கொடுக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல நம்ம சபையாக என்ன பண்ணுறோம் கூடுறோன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது இல்லைங்களா? அப்புறம் பர்டிகுலர் டே கூட இருக்குது. அதுதான் நம்ம இங்கே பண்ணோம். நீங்கள் ஒரு இடத்துல செய்யும்போது இது கர்த்தருடைய போஜனம் மாதிரி இல்லை ஆனால் சொல்லிட்டே வராங்க. அதுக்கு ஏன்னா சிலர் அதிகமாக சாப்பிடுவார், சிலர் கர்த்தரை நினைவு கூறும்படி அதை அவர் செய்ய முடியாது சொல்லிவிட்டு அவருக்கு என்ன சொல்கிறாங்க? கீழே என்ன சொல்கிறாங்க? அங்கே வாசிங்க 23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஸோ இது என்னுடைய சரீரம் என்ன நினைவு கூறும்படி அப்படியே இயேசு சொன்னதெல்லாம் அவருக்கு திரும்பி ஞாபகப்படுத்து. லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க? நீங்க பசி இருந்தால் எங்கே சாப்பிடுங்க? வாசிங்க அது 34. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். புரிஞ்சுங்களா? பசி இருந்தால் வீட்டில் சாப்பிடுங்க. ஆனால் வீட்டில் சாப்பிட்றதுக்கோ ஒரு இடத்துல நீங்கள் சேர்ந்து கர்த்தருடைய போஜனத்தை செய்கிறதுக்கு என்ன இருக்கு? அங்கே வீடு பண்ணாரானா அது பசிக்கு வீட்டில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் சபையாக ஒரு இடத்துல கூடி சேரும்போது அன்னும்போது அது எதுங்க? சபையாக ரொட்டியை
என்ன பண்ணுறதுங்கோ, என்னங்கோ, பிட்டுகிறது பற்றி இங்கே பேசியிருக்கிறார். புரிஞ்சிங்களா? ஒரு நாள் அதுக்காக குறிக்கப்பட்டது. வாரத்தின் முதலாவது நாளே அன்னைக்கு தான் சபையாக சேர்ந்துக்கினார். ஒரு இடத்துல சேர்ந்துக்கினார். வீட்டில் பண்ணுறது வேறு, அது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். கொஞ்சம் வித்தியாசம்னா வேறு மாதிரி நம்ம திங்கிங் ஆகிடல, கன்ஃபியூஷன் வந்துடுது. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக வேறு வசனம் பவுல் எங்கெங்கே சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் ஹார்மோனைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அதனால் ஒரு இடத்துல அவர் சேரும்போது அப்போ என்ன பண்ணாருங்க, ஐக்கியமாவது அப்போ சில போதனாவது அப்போ பிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அப்போதுலேருந்தே வந்திருக்குதுங்க. இது என்னங்க, வாரத்தின் முதலாவது நாள் என்ன பண்ணும், சபையாக கூடுறது, ஜெபம் பண்ணுறது, அப்புறம் என்னங்க அப்போ இதுதான் நம்ம சபையில் மட்டும்தான் இதை நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? க்ளோசஸ்ட்டாக இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு ஜெப விட்னஸ் என்ன பண்ணுறதில்ல, வாரத்தின் முதலாவது நாள் அப்போஸ்தலர் போதனை பண்ணுறாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுற, ஐக்கியம் இருக்குது, ஜெபம் பண்ணுறாருன்னு எது இல்லை. அது அப்பப்பிக்கிறதுல ஆர்டினரி சாப்பாடு. ஆர்டினரி சாப்பாடு பற்றி இந்த 3 விஷயம் ஆவிக்குரியான விஷயத்தில் ஆர்டினரி சாப்பாடு பற்றி சொல்லணுமா, சொல்லாமல் எல்லாம் பண்ணுறேன். இன்னும் அனுதினமும் உறுதியாக பண்ணுறாங்க. இந்துஸும் பண்ணுறாரு, பக்தி இல்லாதவர் கூட உறுதியாக என்ன பண்ணுறாங்க, சபை உறுதியாக செய்தறோம். எது இது நார்மல் சாப்பாடு அல்ல. இது பிரெட்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிரெட் வைன் சொல்லலை, வைன் சொன்ன தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு வார்த்தை ஜீசஸ் ஆனால் ஜீசஸ் தான், ஜீசஸ் கிரைஸ்டன் ஈச் டைம் சொல்கிறோமா, சம்டைம்ஸ் சொல்கிறோம், சம்டைம்ஸ் என்ன கிரைஸ்டன்றோம், சம்டைம்ஸ் ஜீசஸ்ன்றோம். அந்த மாதிரி அப்போ பிக்குதெல்லாம் இதுதான். அப்போ பிட்டு யாரை நினைவு கூடுறோம், நம்ம இயேசு நமக்காக ஃப்ரைடே மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் முதலாவது நாள் அவர் சீசருக்கு காண்பித்து கொள்ளும்போது அப்பத்தை என்ன பண்ணார், பிட்டார். அப்பத்தை பிக்கும்போது நமக்கு என்னாச்சு, கண்கள் திறக்கப்பட்டது. அதனால் அதை கூட என்ன பண்ணிட்டாருங்க, வாரத்தின் முதலாவது நாள் சேர்த்தார். 2வது விஷயம். 3வது விஷயம் ரொம்ப முக்கியம், என்ன தெரியும், இயேசு சொன்னிருந்தாங்களே 40 நாள் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு காண்பித்து கொண்டார். அப்புறம் அவர் மேலேக்கு போகும்போது, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கோ, நான் போய் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்தாவி அனுப்புகிறவருக்கும் எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். அப்படி இவர் காத்திருந்தார். போய் 10 நாளுக்கு பிறகு பரிசுத்தாவியை அனுப்புனார். அது கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் ஆனது இல்லைங்களா? வாரத்தின் முதலாவது நாள் தான் பரிசுத்தாவி கூட வந்தது. இது நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் ஆகிடுது இல்லைங்களா? என்னத்துக்கு நாங்கள் வாரத்தின் முதலாவது நாள் சேரணும், ஆனால் இது ஒரு காரணம் ஆகிடுது இல்லைங்களா? அவரெல்லாம் ஜெபித்து காத்து கொண்டு இருந்தார் எருசலேமில். அப்போ என்னாச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடீதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாத்தீங்களா? அன்னைக்கு என்னாச்சுன்னா, பலத்த காற்று போல பரிசுத்தாவி அவர் மேலே வந்து அவர் எல்லாரும் சந்தோஷப்படுத்துது. அவருக்கு அந்த அந்த வெளிச்சம் வந்தது. அப்புறம் அந்நிய பாஷையில் அவர் வேறு பாஷையில் பேச ஆரம்பித்தான பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். அப்போ அது ஞாயிற்றுக்கிழமை தான்ன்றது நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு வசனத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெந்தெகோஸ்துன்னு 50வது நாள் வரும். எங்கேருந்து 50 கால்குலேட் பண்ணுறதுன்றத நம்ம லேவியாகமம் 23:15-16 பார்க்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பார்த்தீங்களா? ஸோ இது எப்படின்னா 7 சபாத்து, பஸ்காவுடைய முதல் சபாத்துலேருந்து 7 சபாத்து கணக்கு போடணும். அப்போ 7 அண்ணா எவ்வளவுது, 49. ஸோ 7வது சபாத்து மறுநாளில் அவர் இந்த ஒரு பண்டிகை பண்ணணும். அத்த பெந்தெகோஸ்து. அப்போ தான் பரிசுத்தாவி வந்தது. அப்போது 7வது சபாத்துடைய மறுநாள்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் இல்லைங்களா? சபாத்து பிரிவு தான் நெக்ஸ்ட் டே வருது, ஞாயிற்றுக்கிழமை தானே. அதனால் சபையின் ஆரம்பம்னு கூட சொல்லலாம், பர்த்டே ஆஃப் த சர்ச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போ ஆவி வரும்போது அப்போ தான் அவர் என்னாரு, புது சிருஷ்டி ஆகிட்டார். வசனத்தில் இருக்குது இல்லையா? 2 கொரிந்தியரில் 5:17 என்ன இருக்குது? 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பாத்தீங்களா? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின, புது சிருஷ்டி ஆயிட்டா. எப்படின்னா இப்போ பாருங்க, 6 நாள் தேவனை சிருஷ்டி செய்தார். முதலாவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணார். வெளிச்சம், அப்புறம் காற்று, வானங்கள், அப்படியே எல்லாம் சேர்ந்து 6வது நாள் கடைசியில் மனுஷனை உண்டாக்கி 7வது நாள் ஓய்த்திருந்தார். 7வது நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது? திரும்பி முதலாவது நாள் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்போ என்ன சிருஷ்டி பண்ணார் தேவன் அனும்போது இங்கே தான் சபையை புது சிருஷ்டியாக செய்தார். அதுதான் தேவன் செய்த புது சிருஷ்டி இல்லைங்களா? கிளியராக நம்ம சபையை பரிசுத்தாவி கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஒருத்தர் என்ன ஆகிட்டாருங்க? புது சிருஷ்டியாக அவர் மாறிட்டார். அங்கேருந்து சபையை ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா பாருங்க, அப்போ இவரெல்லாம் வேறு வேறு பாஷையில் பேசும்போது அங்கே இருக்கிற ஜனம் என்ன பண்ணார்? எல்லாம் குடிச்சிட்டு என்னமோ வெறி கொண்டு பேசுகிறாரான்னு. ஆனால் வேறு வேறு தேசத்துலேருந்து வந்தார், 17 தேசத்துலேருந்து வந்தவர் என்ன சொன்னார்? இவர் கலிலியாவில் இருக்கிறவர், நம்ம பாஷை, நம்ம வந்த பாஷை எப்படி இவருக்கு தெரியும்ன்ட்டு. அது வேறு பாஷைகளாக இருந்தது. 17 பாஷையை பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பேதர் எல்லாரும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருங்க? நீங்கள் நினச்ச மாதிரி இன்னும் என்ன இது 9 மணி ஆயிக்குது, இவர் யாரும் குடிக்கல. யோவேல தேவர் வாக்குத்தத்தம் செய்த ஆவியை இவருக்கு கொடுத்திருக்கிறார், நம்ம மேல் ஊற்றிருக்கிறார். நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அவர் பரலோகத்துக்கு போய் இந்த ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறார்னு சொல்லும்போது 3000 பேர் வந்து நம்ம என்ன செய்யணும் போது நீங்கள் நம்பி ஞானஸ்தான இடங்க ரசிக்கப்படுவீங்க. 3000 பேர் ஒரே நாள் என்ன பண்ணாருங்க? அது ஃபஸ்ட்டு டேன்னு முதலாவது நாளில் 3000 பேர் சேர்க்கப்பட்டாருங்க. அப்படி சபையின் ஆரம்பமே அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் வாரத்தின் முதலாவது நாள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் ஞாயிற்றுக்கிழமையில் இன்னொரு காரியம் தேவனும் செய்தார். அந்த நாளில் தான் இன்னொரு இடத்துல மென்ஷன் ஆக்கிது. அந்த நாள் வாரத்தின் முதலாவது நாள் தான் அப்போஸ்தலர்கள் ஸ்பெஷலாக சேர்ந்து செய்தார்ன்ற விஷயத்துக்கு 1 கொரிந்தியர் 16:1-2. 1 Corinthians 16:1-2. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். என்னங்க அப்போஸ்தலருடைய டைரக்ட் கமாண்டுங்க இது. அவருடைய என்னங்கோ போதனை இது. அப்போஸ்தலருடைய போதனை இருக்கிறவர் இதை ஃபாலோ பண்ணும். கலாத்தியருக்கு சொல்கிற மாதிரியே உங்களுக்கு என்ன பண்ணுற? கொரிந்தியருக்கு சொல்கிறாரு, பெங்களூரில் இருக்கிறவருக்கும் சொல்கிறாரு, அமெரிக்கா எங்கே இருந்தாலும் அப்போஸ்தலர் இருக்கிறவருக்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். ஏனங்க அப்போ தானே சொன்னாருங்க, நீங்கள் உங்களை தேவன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஒரு பாகத்தை என்ன பண்ணுங்க? சேர்த்து வையுங்க. எப்போ? வாரத்தின் முதலாவது நாள். வாரத்தின் முதலாவது ஸ்பெஷல் இல்லைன்னா ஏன் அவர் ஃபஸ்ட்டு அன்னைக்கு என்ன பண்ணுங்க? சேர்த்து வையுங்கன்னு சொன்னார். ஏன்னா அன்னைக்கு தான் சபை என்ன பண்ணார்? அப்போவே கூடுதல் ஆகும். அன்னைக்கு தான் அப்போ வாரத்தின் முதலாவது நாள் தான் அப்போத்தை பிட்டார். அன்னைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்ததுல ஒரு பாகம் என்ன பண்ணுங்க? எடுத்து வையுங்க. இல்லையா சகோதர சகோதரி? புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வாரத்தின் முதலாவது நாள் ஸ்பெஷல் இல்லை, அது ஒரு விசேஷம் இல்லைன்ற சொல்கிறவருக்கு நான் இது சொல்கிறது பாயிண்ட்டு. வாரத்தின் முதலாவது நாளாக ஏன்னு சொன்னார்? எப்போனா சொல்லிக்கலாம், நீ வீட்டில் நீங்கள் சேர்த்து வச்சுங்க சொன்னாரா? இல்லை, வாரத்தின் முதலாவது நாள் ஒரு இடத்துல நீங்கள் கூடும்போது, அப்போ பிக்கிறதுக்காக கூடும்போது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களுக்கு தேவன் கொடுத்ததுல ஒரு பாகம் என்ன பண்ணுங்க? எடுத்து வையுங்க. அதனால் இது கூட நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுறோம்? ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போஸ்தலருடைய ஆர்டர். ஏன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கும்போது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது இல்லை தெரியுமா? அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாரு, யாரும் பாக்ஸு பார்க்குறது இல்லை நம்ம அது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி விட்டுருக்குறோங்க. அங்கே வச்சா பார்க்குறது இங்கே கூட வச்சுருக்குறோம். ஒருத்தர் அதை பக்கமே பார்க்குறது இல்லை. வர்றவங்க ஃபெலோஷிப்பு நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, அப்படியே போயினே இருப்பாருங்க. ஏன்னா ஹியூமன் நேச்சர், அது கொடுக்கறதுக்கு கஷ்டம். மறந்துடுறாரு, மோஸ்ட் ஆஃப் தான் மறந்துடுறாரு. அதை தான் நீங்கள் மறக்காதபடி என்ன பண்ணுறதுங்க? உங்களுக்கு முன்னால் அப்படியே அப்போ மறக்க முடியுமா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்படி நீங்கள் செய்யணும். ஏன்னா பைபிளில் அப்படி செய்யணும்னு இருக்குது. அப்போ தான் சபை என்ன பண்ண முடியும்? கண்டினியூ ஆக முடியும்.
எந்த காரியம் செய்கிறதுக்கும் பணம் நமக்கு தேவை இல்லைங்க. ரொம்ப ராங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வருஷம் என்னங்க, த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். என்னங்க, பணம் ஆசையே எல்லா தீமைக்கும் காரணம். சிலர் அநேகர் போஸ்ட் போடுறாங்க ஃபேஸ்புக்கில், அப்படி இருந்தால் ஏன் பணம் கேட்குறாரு, கலெக்ஷன் பண்ணுறாரு சபையிலேன்ட்டு இல்லைங்களா. ரொம்ப ஃபூலிஷ் டாக் இது. பணம் ஆசை தான் என்னன்னாரு தீமைக்கு காரணம். பணம் தீமைன்னு சொல்லலை இல்லைங்களா. மைண்ட் செட் பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்களா. பணம் ஆசை தான் தீமைக்கு என்னங்க, பணத்தா தீமைக்கு என்ன. பணம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியுங்க. உட்காந்து ஏசி போட்டுன்னு கரண்ட் போட்டுன்னு மைக் வச்சுக்கின்னு என்னங்க பண்ண முடியுமா? இந்த அப்போ பண்ணுறதுக்கு என்ன வேணும், திராட்சரசம் வாங்குறதுக்கு பணம் வேணும். நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன வேணும், பணம் வேணும் இல்லைங்களா. அதனால ஏதோ ஒரு வசனம் எடுத்து ஃபூலிஷாக பேசுறதில்ல. அதனால் சபையில் என்ன பண்ணும், வாரத்தின் முதலாவது நாள் ஒவ்வொரு உங்களுக்கு வேலை இல்லையா, காசு இல்லையா, அதை விட்டுடுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அதில் என்ன பண்ணுங்க, அதில் ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. அதில் நம்ம நியாயப்பிரமாணத்தின் படி அல்ல, நியாயப்பிரமாணத்தின் படி கட்டாயமாக கொடுக்கணும். இப்போ கட்டாயம் அல்ல. தசம பாகத்தை வாரத்தில் என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வைக்கணும். தேவன் கொடுக்குறது நமக்கு வீக்லி சேலரி அல்ல, மந்த் வரும்போது என்ன பண்ணுறோம், நமக்கு கொடுக்கறதுல. ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தில் சொன்னார். ஆனால் அது கொடுக்கறதுக்கு முன்னால் யாக்கோபு என்ன பண்ணார், அந்த ப்ராக்டிஸ் பண்ணார். அப்ராம மெல்கிசேதேக்கு ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ நம்ம அவர்படி என்ன பண்ணலாம், இட் இஸ் எ குட் ப்ராக்டிஸ் இல்லை. அநேகர் செய்கிறீங்க இல்லைங்களா. எவ்வளோ தேவன் ஆசீர்வாதம் செய்கிறாரு உங்களுக்கு இல்லைங்களா. நேற்று நம்ம காயத்ரி வீட்டுக்கு போகும்போது அவர் கொடுத்த டெஸ்டிமோனி எவ்வளோ நல்லா சொன்னார். நமக்கு யாருடைய சப்போர்ட் இல்லை, ஆனாலும் நம்ம செய்யும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பில் கூட நம்ம உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோம். தேவன் அப்படி ஆச்சரியமாக. அவர் வீட்டுக்கு போங்க, எப்போ நம்ம போகலன்னு பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது இல்லைங்களா. எப்படி அவர் ஃபேமிலியில் எல்லோரும் என்னங்க, தேவன் 100 ரூபா கொடுத்தா 10 ரூபாய் எடுத்து வச்சுருப்பாங்க. சேலரி வந்து அப்படி என்ன பண்ணுவாங்க, அவர் எல்லோரும் அப்படி என்ன பண்ணிக்கிறாங்க, கல்டிவேட். தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பைபிளில் இயேசுவே சொன்னார்ல, கொடுங்க கொடுக்கப்படும். அப்போ கொடுக்காதவர் கூட கொடுக்குறாங்க நிற்குதா, கொடுக்காத இருங்க அப்போ கூட கொடுக்கோங்க. கொடுங்க, உங்களுக்கு என்னவோ. கிளர் அந்த இதிலே இருக்கிறாங்க, பாவர்ட்டிலே இருக்கிறாங்க, கடனே இருக்கிறாங்க, தரித்திரத்திலே இருக்கிறாங்க. ஏன்னா கொடுக்குறதே இல்லை. கொடுத்து பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், வானத்தின் மடுகளே தெரிந்து உங்களை ஆசீர்வதிப்பேனா இல்லையான்னு நீங்கள் பாருங்க. அது யூதர் சொன்னார், நீங்கள் கூட டெஸ்ட் பண்ணுங்க இல்லையா. தேவன் வாக்குத்தத்தங்க நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதும் எடுத்துக்கிறோம் இல்லையா இல்லைங்களா. அதனால வாரத்தின் முதலாவது நாள் சபையில் என்ன பண்ணோம், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு அது இது ஆகும்போது செப்பரேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் என்னாச்சு, இப்போ வரைக்கும் யாருடைய குறை இல்லாமல். அது போல என்ன சொல்கிறேன், நான் வரும்போது அப்போ செய்யாமல் இப்போ என்ன பண்ணுங்க, வாரம் என்ன பண்ணுங்க. ஏன்னா சடனாக வரும்போது அப்போ காசு உங்கள் கையில் இருக்காது. காசு உங்கள் கைக்கு வரும்போதே நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்களேன்னா அப்போ சபைக்கு எதுவே குறை இருக்காது. சடன் தேவை வரும்போது காசு கேட்ட இருக்குமா. இப்போ பாருங்க, சில சபைகளில் சடன் ஏதோ கட்டணும், அப்போது ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட இருக்கோம், எல்லாருக்கிட்ட இருக்காது இல்லையா இல்லைங்களா. ஆனால் அதனால தான் நம்ம சபையில் என்ன பண்ணுறது, ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. இது ஃபேன் வாங்கணும், ஸ்பீக்கர் வாங்கணும், ஏசி வாங்கணும், காசு கொடுங்க, கன்வென்ஷன் காசு கொடுங்க, கேட்குறோமா, கேட்குறதே இல்லை. நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வர்றது என்ன பண்ணுறோம், சேஃப் வச்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறோம், ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் எதனா ஸ்பெஷல் ஆக போகிறதுக்காக இப்போவே காற்று என்ன பண்ணிக்கிறோம், அதை வச்சுருக்குறோம். நமக்கு சடன் எமர்ஜென்சிக்கு வேணும்னா காசு இருக்கும் இல்லையா. நான் அப்பப்போ சொல்கிறேன், என்கிட்ட பேலன்ஸ் இவ்வளோ பேலன்ஸு. அது எந்த பர்சனலாக நான் சொல்கிறது, சபையாக இல்லை. சபையாக என்ன பண்ணோம், நம்ம தேவை நமக்கு என்ன வேணும்னா கூட என்ன பண்ணலாம், நம்ம இமீடியட்டாக அப்போ கேட்டு வாங்கினோம் இல்லை. நம்மக்கிட்ட நம்ம சேஃபாக நம்ம என்ன பண்ணுறோம், வச்சுருக்குறோம். அது நல்லது. அதை நம்ம இன்னும் என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். தேவனுக்கு ப்ரேயர் பண்ணியிருக்கோம் ராத்திரி பகல். தேவனை இன்னும் நமக்கு வழிகளை திறந்தோம், இன்னும் அநேகருக்கு என்ன பண்ணோம், நம்ம இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோண்டு ப்ரேயர் பண்ணுறோம். அதுக்காக காத்திருக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் வரும்போது உங்கள்கிட்ட கேட்டால் இருக்குமா, இருக்காது. அதனால தான் பைபிளில் கிளியராக வாரத்தின் முதலாவது நாள் என்னங்க, அவனவனு தனக்கு தேவன் கொடுத்ததுல என்ன பண்ணுங்க, எடுத்து வச்சுங்க. அப்புறம் அந்த நாள் எவ்வளோ நமக்கு முக்கியம்னா, அந்த நாளே இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த நாளே பரிசுத்த ஆவியை சபைக்கு தந்தார். அதனால் அந்த நாளை சேர்ந்து அந்த ஐக்கியம், ஒரு சந்தோஷம் நினைவு கூறும்படி அவர் சேர்ந்து அன்னைக்கே அப்பத்தை பீட்டு, அன்னைக்கே அப்போஸ்தலருடைய போதனைகளை செய்து, அவர் அன்னைக்கு தான் அந்த ஜெபங்கள் செய்து ஒரு அவருக்கு தேவன் கொடுத்ததில் தேவனுக்கு கொடுத்து இந்த காரியங்களெல்லாம் செய்துட்டு வந்தார் என்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ரசகர் இன்னொரு காரணம் கூட இருக்குது, சண்டே ஸ்பெஷல்ன்றதுக்கு. அதுக்கு ஒரு புது பேரே வந்துடுச்சு,
இல்லைங்களா? அன்னைக்கு வரைக்கும் என்னங்க என்னங்க சண்டே இயேசு வேண்டி சன்னான என்னங்க சூரியம். இதெல்லாம் பேரெல்லாம் யார் வச்சதுங்க? ரோமர்கள்லாம் சன் வர்ஷிப்பர்ஸு. 7 டே அட்வென்டிஸ்ட்டு சாட்டர்டே நம்ம செய்யணும், சண்டே பண்ணக்கூடாதுன்றது நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சன்னா சூரிய தேவனே அவர் பண்ணியிருந்தார், நம்ம சண்டே ஆராதனை பண்ண சூரிய தேவனே என்ன பண்ண மாதிரி. என்ன முட்டாள்கள் இவர் இல்லைங்களா? அவருடைய இதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மேலே இது பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறது இல்லைங்களா? எனக்கு சண்டேன்னு அவர் பேர் வச்சுட்டோன்னா அது சன் ஆராதனை பண்ணது, சூரியனை ஆராதனை பண்ண மாதிரி ஆகிடுமா? சார் சண்டேனா SUN சண்டே அல்ல, SONDAY என்னங்க சண்டே. சன் யாருங்க? தேவனுடைய சன், த சன் ஆஃப் காட் ஜீசஸ். அவர் தேவனுடைய குமாரனுடைய நாள் ஆயிடுச்சு. அது ஆயிடுச்சா? பைபிள் எங்கே நிற்குதா சண்டே வந்து தேவனுடைய கர்த்தருடைய நாள்னு எங்கே நிற்குதா? இருக்குதா? வெளிப்படுத்தல் 1:10 எடுத்து வாசிங்க. ரெவலேஷன் 1:10. I was in the Spirit on the Lord's day. இல்லைங்களா? என்ன டேங்க? லார்ட்ஸ் டே இல்லைங்களா? ஐ வாஸ் இன் த ஸ்பிரிட் ஆன் த லார்ட்ஸ் டே. அது எவ்வளோ கிளியராக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போது சண்டே யார் டே ஆயிடுச்சுங்க? ஞாபகம் வச்சுங்க. பை த வே கரெக்ஷனு, புது ஏற்பாட்டில் லார்டன் வந்து அது யார் தாங்க? இயேசு தான். பழைய ஏற்பாட்டில் LORD கேபிட்டல் லார்டு வந்து அது யெகோவா, அது வேறு. புது ஏற்பாட்டில் லார்டன் வந்து அது இயேசு தான். கார்டன் வந்து அது யாருங்க? பிதா இல்லைங்களா? பிதாவது நாள் 7வது நாள் ஓய்த்திருந்தார், அது பரிசுத்தமாக, அது அது வேறு, அது என்னங்க விட்டுடுங்க. இது என்ன லாடுங்க? கர்த்தருடைய நாளையே அன்னைக்கு அவர் என்ன இருங்க மரணத்தை ஜெயித்து நமக்காக உயிர்த்தெழுந்த நாளனே வந்துடுச்சு. அதனால சகோதர சகோதரி நம்ம இதை ஜாக்கிரதையாக நம்ம இந்த விஷயத்தில் இருக்கணும். ஏன்னா சிலர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு எடுத்து எதுக்கோ கம்பேர் பண்ணி என்னங்க அவுட் ரைட்டாக என்ன பண்ணுங்க பேசிடுவாருங்க. அப்படி பேசக்கூடாதுங்க. சந்தோஷமாக சபையை நடத்திருந்தால் சடனாக என்ன ஒருத்தர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லைன்னா எவ்வளோ அவர் அந்த மாதிரி பேசும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசி இது கரெக்டாக இல்லைன்னு என்ன பண்ணிக்கணும் இல்லைங்களா? அதனால அந்த விஷயத்தில் கேட்கணும். அதனால் இது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் சடனாக எடுத்து சொல்லிட்டாங்களன்னா நமக்குள்ளே என்ன வந்துடும், டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். நம்ம ஒரு சபையாக நம்ம சேர்ந்து எல்லாம் செய்துட்டு கொண்டு வந்துடுறோம். அதனால் எதனா வித்தியாசமான போதை இருந்தால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை நம்மக்கிட்ட கிளாரிஃபை பண்ணி அது கரெக்டாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் இல்லைங்களா? அது விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சகோதர சகோதரி இன்னும் சிலர் சொல்கிறதுன்னா போப் வந்து சபாத்து நாளில் என்ன பண்ணிட்டாரு, சண்டேயாக மாற்றிட்டாருன்னு. இது இன்னொரு பொய்ங்க. இது ஆதி சபையிலேருந்து வாரத்தின் முதலாவது நாள் என்ன ஆகிருக்குதுங்க, ஸ்பெஷலாக கூடுகள் வந்தது. இது போப்பு எந்த போப்பும் வந்து அப்புறம் வந்து செய்ததில்லை. செய்துட்டு இருக்கிறதே போப்பு என்ன பண்ணியிருக்கலாம், என்டோர்ஸ் பண்ணியிருக்கலாம். போப் புதுசாக என்ன பண்ணல, சாட்டர்டேயே சண்டே மாற்றலை. இப்போ கூட சண்டே வந்து சபாத் கிடையாது. சிலர் ப்ரேயர் பண்ணும்போது இந்த சபாத் நாளில் அனுவாங்க இல்லைங்களா? ஆக்சுவலி சபாத் நாள் அல்ல, என்னங்க கர்த்தருடைய நாளில் அனு சொல்லலாம். அது கரெக்டு. சபாத் நாள் எந்த நாள் தான், சாட்டர்டே தான் சபாத் நாள். அது எப்போதும் சாட்டர்டேயாக இருக்கும். இப்போ அந்நியர் வந்து நம்ம கிரைஸ்தவர் வந்து அது கீழே இல்லை, டெம்பரரியா. ஆனால் ஃப்யூச்சரில் தேவன் ராஜ்யம் வரும்போது இல்லைங்களா திரும்பி அதை இம்பார்ட்டண்ட்டாக ரெஸ்ட் டேயாக இருக்கும். ஏன்னா ஃபார் எவர் அண்ட் எவர் ரெஸ்ட் டேயாக இருக்கும். நமக்கு ஒரு இலைப்பாறுதல் கொடுத்துருக்குறோம், ஆவிக்குரியான இலைப்பாறுதல். ஆனால் கூட மாம்சக்குரியான இலைப்பாறுதல் தேவையில்லை, தேவைத்தானே. இது லார்ட்ஸ் டே ஆயிடுச்சு. கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் எங்கெங்கே போய் ஆழ்விக்க போனதோ அங்கெல்லாம் சண்டே என்ன ஆயிடுச்சுங்க, நமக்கு ஒரு விதத்தில் ஒரு சபாத் மாதிரி இருக்குது, இது ரெஸ்ட் மாதிரி இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் என்னங்க சபாத் டே என்னங்க ஒரு நிழல், இது ஒரு நிழல்னு தான் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆக்சுவல் சபாத் டே இல்லை. சபாத் டேக்கு என்ன இருக்குதுங்க, அந்த டே எப்படி ரெஸ்ட்டாக இருந்ததோ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முதலாவது நாளில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதான். ஆனால் அது செய்கிறதுனால தான் நமக்கு ரட்சிப்புன்னு நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன், தேவன் ராஜ்யம் வந்து கிறிஸ்துவ ராஜ்யம், உலகம் எல்லாம் கிறிஸ்துவ ராஜ்யம் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக திரும்பி சாட்டர்டே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரெஸ்ட் பண்ணுவாங்க. சண்டே என்ன பண்ணுவாங்க, இன்னொரு விதமாக அவர் ஸ்பெஷலாக உலகம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பண்ணலாம். நம்ம புது ஏற்பாட்டில் எங்கேயோ சபாத்து நம்ம செய்யணுன்றது எங்கேயோ கொடுக்கப்படல. அதனால நம்ம அது கீழே இப்போ இல்லை. நம்ம பண்ணுற ஞாயிற்றுக்கிழமை இதுங்க, இது வேறு, இது சபாத் நாள் இல்லை, இது கர்த்தருடைய நாளாக இருக்குது என்று நம்ம எண்ணி நம்ம இது செய்கிறவராக இருக்கிறோம். இன்னும் சிலர் பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஸ்பெஷல் இல்லை, எப்போ என்ன பண்ணலான்னா, எப்போ என்ன பண்ண எல்லோரும் கிடைப்பாங்களா?
மண்டே என்ன எல்லாம் சேருவாங்களா? வேறு எப்போ நான் எல்லாருக்கும் டைம் இருக்குமா? எப்போ தாங்கோ எல்லோரும் ஃப்ரீயாக வருது ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா? அப்போ தான் எல்லாம் சேருது. நீங்கள் அன்றைக்கி வராமல் மண்டே மார்னிங் வாங்க. அப்போ என்னென்ன பிரச்சனை ஐக்கிய கிடைக்குமா? அப்போ பிக்கிறது உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ண முடியுமா? கொஞ்சம் என்ன பண்ணும் யோசிங்க. அதுக்காக குறிப்பிட்ட தேவன் ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரு. சபாத்ன்றதை கட் ஆஃப் பண்ணிட்டார் தேவன். ஏன்னா சபாத் இருந்திருந்தா அப்போ சபாத் கூட வேறு எல்லா பிரமாணம் கூட என்ன ஆகிடும் வந்துடும். சபாத்தை முக்கியமானது யூதருக்கு. அதுவே தேவையில்லைன்னும் போது என்ன ஆகுது? கிளியர். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, அதை கை கொள்றதுனால நம்ம ரசிக்கப்படல, நீதிமான் ஆகலைன்றது என்ன ஆகணும்? கிரைஸ்தவருக்கு உணரும்படி தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? சபாத்தை மென்ஷன் பண்ணல. ஆனால் அதுக்கு என்ன பண்ணார்? நமக்கு முதலாவது நாள் நமக்கு ஸ்பெஷலாக கொடுத்துட்டார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஞாயிற்றுக்கிழமை நம்மளாம் செய்கிறது. அது மைண்டில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க இல்லைங்களா? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுக்கிறது போல் நீங்களும் விட்டு விடாதபடி அந்த நாள் வருதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க? அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் மைண்டில் இது பண்ணுங்கள். அந்த நாள் வேறு வேலை பண்ணுறதோ வேலை ப்ரோக்ராம்ஸ் போட்டுக்கிறதோ பண்ணாதீங்க. நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறீங்க, வேறவருக்கு என்ன பண்ணிவிடுங்க? முடிஞ்ச வரைக்கும் சண்டே அதுக்காக எடுத்து வச்சுடுங்க. உங்கள் ஆஃபீஸில் வேலை சண்டே கூட ஒர்க் பண்ணோன்னா ஒர்க்கை விட்டுடுங்க, பரவாயில்ல. வேறு ஒர்க் என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃப்ரீடம் இருக்குது. நம்ம எதுக்கும் அடிமை இல்லை. ஏன்னா இதில் எவ்வளோ நமக்கு பிளெஸ்ஸிங்ஸு இருக்குது. அதை விட்டு விடாத செய்ய முடியும். தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக.